முதல்ல வந்து மார்க்கெட் பாட்டம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து லீட் பண்ணும் மார்க்கெட்டை. ஏன்னா ப்ரைவேட் பேங்கிங் ஸ்டில் வேல்யூபிள் தான் இருக்குது ப்ரைஸு. பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்குது. அதனால் சப்போர்ட்ஸ்லேருந்து முதல்ல ரிவைவ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட். சக்தி பம்ப்ஸ் டிசம்பர் 2024 எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 3.16%. மார்ச் 2025 ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்குது 5.16. இது 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஹியூஜ். மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். காரணம் ஜனவரியிலேருந்து வந்த லோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்க்கு வந்து 761 ஹை, 511 லோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 728 விச் இஸ் நியர் ஹை. இந்த பர்டிகுலர் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நல்லாவே பரதீப் பாஸ்பேட்ஸ் பொறுத்தளவு லைஃப் ஹை வந்து நமக்கு வந்து 125 to 130 இருந்த 126.70 இருந்த ஹையை பிரேக் பண்ணி இப்போ 146 போயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஹையை பிரேக் பண்ணுற கவுண்டர் கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் ஆல். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 23,346.70. Resistances are 24,400, 24,500. Supports are 24,200 and 24,000. Least support 23,850. 23,850க்கு கீழே க்ளோஸ் ஆனால் பேரிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. 24,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 23,850 செகண்ட் சப்போர்ட். 23,850 பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,500க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். மார்க்கெட் மீடியம் டேர்ம் சப்போர்ட் வந்து 23,850 தான். ஸோ டாப் சைடு வந்து 24,400, 24,500 அண்ட் 24,700 ப்ளஸுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னா 24,000க்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,200 to 24,400க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது 24,500 to 24,700க்கு ப்ராபபிலிட்டி ஆர் மோர். ஸோ நம்ம ப்ராடர் வியூவில் பார்க்கும்போது 24,000 is the first support, 23,850 is the worst சப்போர்ட்னு வச்சுக்கலாம் ஃபார் புல்லிஷ்னஸ்க்கு. பிலோ 23,850 பி காஷியஸ், 23,500க்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுதான் ஒரு ப்ராடர் வியூ. நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த வாரோட இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், நியூஸஸ் எல்லாம் நிறைய வரும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கிறதால மோர் காஷியஸ் ஆன் டெலிவரி பேஸ்ட் ஸ்டாக்ஸுக்கும். ப்ராஃபிட் புக்கிங் எங்கெங்கெல்லாம் வரும்போது நம்ம புக் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆனது 55,115.35. பேங்க் நிஃப்டி போன வாரம் வந்து வெட்னஸ்டேலேயே வந்து உங்களுக்கு டாப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு டேட்டாஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணதால் பேங்க் நிஃப்டி வீக்காகவே இருந்தது லாஸ்ட் வீக்கே. முதல்ல வந்து மார்க்கெட் பாட்டம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து லீட் பண்ணும் மார்க்கெட்டை. ஏன்னா ப்ரைவேட் பேங்கிங் ஸ்டில் வேல்யூபிள் தான் இருக்குது ப்ரைஸு. பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்குது. அதனால் சப்போர்ட்ஸ்லேருந்து முதல்ல ரிவைவ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு லீட் பண்ணும் மார்க்கெட். ஐடியும் சப்போர்ட் பண்ணது இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் இண்டெக்ஸ் பொறுத்தளவு. ஸோ 23,850 பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட் மொமெண்டம் இருந்தால் உங்களுக்கு ரிவர்சல் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்காக தான் அந்த ஐடியா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 58,115.35. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 55,400, 55,800, 56,000. சப்போர்ட்ஸ் ஆர் 55,000, 54,800, 54,500. லாஸ்ட் வீக் சப்போர்ட் 54,500. லாஸ்ட் வீக் ரெசிஸ்டன்ஸ் 55,960. ஸோ ஆல்மோஸ்ட் 56,000. அது மீடியம் டேர்ம் சப்போர்ட் 54,000. இந்த 54,000 பிரேக் ஆகும் பட்சத்தில் மேக்ஸிமம் பேரிஷ்னஸ் இருக்கும். 53,500 போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது 54,150 அண்ட் 54,000க்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். 55,400, 55,800க்கு மேலெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக க்ளோஸ் ஆகும்போது 56,000 அண்ட் 56,000 ப்ளஸுக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த தடவை ரெண்டு சைட்லேயும் வந்து மார்க்கெட் ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வார் நியூஸஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது மாதிரி தான் டேட்டாவும் செட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த
வரும் வாரத்தில் வந்து நம்ம கணிக்க முடியாது. டெக்னிக்கலை பேஸ் பண்ணி இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு நியூஸஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்குன்றது தான் வந்து நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது எல்லாமே வந்து சார்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். சார்ட்டில் சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ வந்து எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு 3 ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 3 ஸ்டாக்கோட டீட்டெயில் ரிப்போர்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்டில் எஃப்ஐ டிசம்பர் 2024 4.30%, மார்ச் 2025 5.32. ஸோ 1% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூபிள் பை. ஏன்னா 1% இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் பைன்னு தான் சொல்லணும். ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்குது. கேபிட்டல் 430 crore, ரிசர்வ்ஸ் 5442 crore. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டில் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 28% to 38%, பியூட்டிஃபுல் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்குது. ப்ராஃபிட்ஸ் வந்து ஆன் இயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் வந்து ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம ரேடாரில் வைக்கணும். மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும்போது இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறது வந்து பெட்டர். இதோட ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் மொமெண்டம், அப்சைட் மொமெண்டமுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பிகாஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதாலையும் எஃப்ஐஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதும் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ப்ளஸ். ஸோ ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஹை 517, லோ 292, எல்டிபி 471. ஸோ இது வந்து எதுக்குன்னா லோக்கு பக்கத்தில் இருக்கா ஹைக்கு பக்கத்தில் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அக்குமுலேட் பண்ணுறதை நம்ம வந்து கேபிட்டலை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லோக்கு பக்கத்தில் இருந்தால் 2ஆக டிவைட் பண்ணி நம்ம வந்து கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஹைக்கு பக்கத்தில் இருந்தால் அதை ஒரு 3ஆவோ 4ஆவோ டிவைட் பண்ணி அக்குமுலேட் பண்ணுறது பெட்டர். அதுக்காக தான் வந்து ஹையும் லோயும் அண்ட் வித் எல்டிபியை நான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் கவுண்டர் சக்தி பம்ப்ஸ். சக்தி பம்ப்ஸ் டிசம்பர் 2024 எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 3.16%, மார்ச் 2025 ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்குது 5.16. இது 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் தான். எஃப்ஐ பொறுத்த அளவுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் 2025. ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கேபிட்டல் 20 crore, ரொம்ப சின்ன கேபிட்டல். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கேபிட்டல் 20 crore, ரிசர்வ்ஸ் இஸ் 922 crore. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து அப்நார்மல் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 10% to 23% இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் கன்சிஸ்டன்ட்லி இயர் ஆன் இயர்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதையும் டெஃபினட்டாக வந்து ரேடாரில் வைக்கணும். சக்தி பம்ப்ஸ் இதோட ஹை 1398, லோ 329, எல்டிபி 846. இது வந்து எல்டிபி அண்ட் ஹைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700 rupees கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வந்து பெட்டர் ஸ்டாக்ஸ் தான். பிகாஸ் மார்ச் 2025 2% வரைக்கும் சக்தி பம்ப்ஸில் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸ். ஸோ சம்திங் இஸ் குக்கிங் இன் திஸ் கவுண்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இதையும் வந்து டெஃபினட்டாக நம்ம ரேடாரில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து குட் ஐடியா. தேர்ட் ஸ்டாக் ஜிந்தால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஜிந்தால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டிசம்பர் 2024 0.64% தான் எஃப்ஐ ஹோல்டிங். பட் மார்ச் 2025 2.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு 1.90%, ஆல்மோஸ்ட் 2% வந்து இவங்களுமே கிட்டத்தட்ட 1.80 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து டெஃபினட்டாக நம்ம ரேடாரில் வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 1%க்கு மேலே எஃப்ஐ வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக்கில் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆயில் ட்ரில்லிங் கம்பெனிஸ். இது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரீஸும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட ஓன் கருத்து. பிகாஸ் ஆஃப் த செக்டார் மொமெண்டம் வச்சு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 rupees, கேபிட்டல் 14 crore. இதுவுமே கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. 14 crore கேபிட்டலுக்கு ரிசர்வ்ஸ் வந்து 1196 crore, பியூட்டிஃபுல் ரிசர்வ்ஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 15% to 25% இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. 15 to 25னா சூப்பர் மார்ஜின்ஸ் தான்.
ப்ராஃபிட்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் இயர் ஆன் இயர் எப்போவும் சொல்கிற மாதிரி, அண்ட் ப்ராஃபிட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங் ஆன் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதையும் வந்து டெஃபினட்டாக ரெடாரில் வைக்கணும். ஹை வந்து 990, லோ 520, எல்டிபி 643. இது வந்து லோக்கு பக்கத்துலேயே இருக்குது. 520 தான் வந்து லோ, இப்போ நடந்துகிட்ருக்கிற ப்ரைஸ் 643, ஹை 990. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் நியர். ஸோ ஜிந்தால் ட்ரில்லிங் பொறுத்தளவும் ப்ராஃபிட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அண்ட் குவார்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கவுண்டர். ஹை 990, லோ 520, எல்டிபி 643. இது லோக்கு பக்கத்தில் இருக்கிறதால இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கேபிட்டலை வந்து 2 or 3 டிவைட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 520 பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஹை வந்து 1000 rupees 990ன்றதால ஹையை கட் பண்ணி போகும்போது நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ரொம்ப சூப்பர்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. எஃப்ஐஎஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 30-40%லாம் ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. எப்போவுமே 1+1 டைம் 1+2 டைம் தான் வந்து அவங்களோட ப்ராஃபிட் டேக்கிங்லாம் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ரேடாரில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து புத்திசாலி. அடுத்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். காரணம் ஜனவரியிலேருந்து வந்த லோ, தட் இஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃபுக்கு வந்து 761 ஹை, 511 லோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 728, விச் இஸ் நியர் ஹை, பக்கத்தில் இருக்குது. இந்த பர்டிகுலர் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நல்லாவே பூம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. லைக் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் இதில் எல்லாமே வந்துடுது. ஜென்ரல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் செக்டர்லேயே வர்றதால இந்த இன்சூரன்ஸ் செக்டருக்கு இப்போ கொஞ்சம் பட்ஜெட்லலாம் கொஞ்சம் அலோகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கு ஒரு சப்சிடிஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கறதால இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கவுண்டர். ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து மொமெண்டம் கவுண்டர். மொமெண்டம்னா 511லேருந்து 761, இட்ஸ் ட்ரேடிங் நியர் 728ன்றது ட்ரேடிங் நியர் ஹைன்றதால இந்த கவுண்டர் வந்து நம்ம மொமெண்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 rupees அண்டு புக் வேல்யூ புக் டு ப்ரைஸ் டு புக் மட்டும்தான் 9.70 இருக்குது. பட் இருந்தாலும் இது வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப்ன்றது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அண்டர் இதில் வர்றதால, அவங்களோட கம்பெனிஸில் வர்றதால ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து டெஃபினட்டாக வந்து மொமெண்டம் ஸ்டாக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தளவு சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது 2025 ஜனவரியில் 584 வந்திருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு 700 ஹை 749.80 வரைக்குமே போயிருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பெரிய கலையபரத்தை ஃபேஸ் பண்ணாலும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் கன்சிஸ்டண்ட்டாக மேலே தான் போயிருக்கு, பெருசாக கீழே இறங்கவே இல்லை. ஜனவரி 25th 2025 வந்த லோ 584க்கு மார்க்கெட் வராமல் ஹையர் ஹை எல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட இயர் ஹைக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கிறதால இதை மொமெண்டம் ஸ்டாக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலான்னு உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். அண்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பரதீப் பாஸ்பேட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கும் போதே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு பரதீப் பாஸ்பேட்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஹோல்டிங்கில் இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மார்ச் பக்கத்தில் வந்து 83 rupees வந்திருக்கு லோ. 83 வந்ததுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து 146 அந்த பக்கத்தில் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதில் பரதீப் பாஸ்பேட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா லைஃப் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அது பரதீப் பாஸ்பேட்ஸ் பொறுத்தளவுக்கு லைஃப் ஹை வந்து நமக்கு வந்து 125 to 130 இருந்த 126.70 இருந்த ஹையை பிரேக் பண்ணி இப்போ 146 போயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஹையை பிரேக் பண்ணுற கவுண்டர் கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் அ லாங் டேர்ம் பேசிஸில். ஸோ இதுவும் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் பிகாஸ் 83லேருந்து ரிவர்ஸ் ஆனது வந்து லைஃப் ஹை பிரேக் பண்ணதால் இந்த மொமெண்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து கண்டினியூ ஆகும்ன்றது என்னோடய ஓன் கருத்து. இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம்னு நம்ம பார்க்கும்போது 200+ வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது.
அட் த சேம் டைம் நம்ம வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து செக் பண்ணணும், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் செக் பண்ணணும், இயர் ஆன் இயர் வந்து செக் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த கவுண்டர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டிக்கு இந்த 2 ஸ்டாக் வந்து கீழேயே வராமல் மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இதை இண்டிகேட் பண்ணேன். இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து என்னன்றதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுட்டு நிறைய நீங்கள் வந்து சார்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து பில்டப் ஆகும். இந்த ஐடியாஸ் எல்லாம் பில்டப் ஆகும்போது நமக்கு வந்து தெரியாத கவுண்டர்ஸ் நிறைய வந்து மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிறது வந்து எதனால் மூவ் ஆகுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் மொமெண்டம் ஸ்டாக்கில் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஐடியா. ஸோ ஐ திங்க் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லா ஐடியாவும் நான் ஷேர் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.